ஆறுமுகன் கல்வி சுடர் அறக்கட்டளை அமைப்பைச் சேர்ந்த அவருடைய தந்தை உட்பட சிவானந்தம் குழுவினர் எல்லோரையும் இந்த நிகழ்விற்கு வருக வருகவென்று வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். அத்துடன் மதிப்புக்குரிய திரு எஸ் நேசராஜா அவர்களை நிகழ்த்துமாறு அன்பாக அழைக்கின்றேன். நிகழ்வின் தலைவர்களே, இன்று எமது பாடசாலைக்கு நாங்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த இந்த கணனி உபகரணத்தை வழங்குவதற்கு எமது பாடசாலைக்கு வருகின்ற ஆறுமுகன் பள்ளிச்சுடர் அறக்கட்டளை அமைப்பின் தலைவர் திரு சிவானந்தம் அவர்களே, அவருடைய தந்தையார் அவர்களே, அவருடைய குழுவினர்களே, அமராவதி கிராமத்தினுடைய கிராம நடி சங்க தலைவர் செயலாளர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, வேறிய பழைய மாணவர்களே, அனைவருக்கும் இந்நேர காலை வணக்கம். இன்றைய நிகழ்வானது உண்மையில் எங்களுடைய பாடசாலையினை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான மறக்க முடியாத நாளாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எதிர்காலம், கல்வியினுடைய எதிர்காலம் கணனி யுகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கடந்த ஒரு தசாப்த காலமாக இந்த மாற்றம் கல்வி புலம் சார்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் 2023ஆம் ஆண்டு நவீன புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி எங்களுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் மாற்றம் பெற்று, கலைத்திட்டங்கள் எல்லாம் மாற்றம் பெற்று, அது கணனியோடு சேர்ந்த வகையில் ஒரு பாடமாக சகல மாணவர்களும் கற்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டிருந்தது. இருந்தாலும் இதனை கல்வி அமைச்சு திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் எதிர்பாராத விதமாக எங்களுக்கு தெரியும் 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த கொரோனா தொற்றின் காரணமாக படிப்படியாக பின்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் எங்களுடைய நாட்டினுடைய கல்வி அமைச்சர் இதனை மிக விரைவான வரையில் நிறைப்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் 2026ஆம் ஆண்டு ஓயல் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் அந்த புதிய முறைக்கு ஏற்ற வகையில், அந்த புதிய கல்வி திட்டத்துக்கு ஏற்ற வகையில் அவர்கள் பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதிலே முக்கியமாக கணனி ஒரு பாடமாக கற்க வேண்டும் என்ற திட்டமும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் எல்லா இலங்கையில் உள்ள சகல பாடசாலைகளும் அமைந்திருக்கப்படவில்லை. அந்த வகையில் எங்களுடைய பாடசாலைகளும் அதுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லாத வகையில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பாடசாலையில் உண்மையில் பல தேவைகள் இருந்தாலும் நானும் இந்த பாடசாலைக்கு வந்து 5 ஆண்டுகள் முடிவடைகின்றது, 5 ஆண்டு ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இவ்வாறான சூழ்நிலையில் மிகவும் அவசியமாக தேவையான கணனி. அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையில் இருந்த 9 கணனிகளும் 97ஆம் ஆண்டு நினைக்கிறேன் ஒரு முதலமைச்சரினால் வழங்கப்பட்டவை அனைத்தும் செயல் வந்துவிட்டது. அனைவருக்கும் தெரிந்த விடயம். இது அலுவலக ரீதியாக இதனை நாங்கள் தெரிவித்து அதற்கு ஏற்பாடெல்லாம் செய்து கொண்டோம். இன்று நாங்கள் கையால் எழுதுகின்ற கட்டத்துக்கு மீண்டும் பழைய சம்பிரதாயத்துக்கு மாற்றப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த வகையில் எதிர்பாராத விதமாக நம்முடைய ஆறுமுகம் அறக்கட்டளை அமைப்பினுடைய தலைவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் எமது பாடசாலைக்கு வருகை இருந்தார்கள். உண்மையில் நானும் மிகவும் ஒரு வேலைப்படை இன்றும் தொடர்ச்சியான வகையில் நிமிர்ந்து இருக்க முடியாத வேலைப்படையில் வந்து இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ செய்ய வேண்டிய கடமை எங்களுடைய கடமை, அதுக்குதான் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் அவரும் கேட்டிருந்தால் 2 மாணவர்களை தரும்படியும் அவர்களுக்கு கற்றல் புலம் சார்ந்தவர்களுக்கு உதவி செய்வதாகவும் கூறியிருந்தார். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டிய மாணவர்கள், தாய் தந்தையரை இழந்த மாணவர்கள் பொருத்தமானவராக இருக்கும் என்று கேட்டிருந்தார். அந்த வகையில் அவர்களுடைய பதிலையும் கூறி அவரை பற்றி நான் சில விசாரித்தேன். சொன்னார், நாங்கள் மண்டூரை சேர்ந்த நான் வந்து அதே வேளையில் எங்களோட சமூகம் சார்ந்த சூழலில் இருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் இப்போ தூங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் தான் ஒரு இப்படியான ஒரு அமைப்பினை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற வகையில் அவரை கொஞ்சம் கூட நான் கேட்டிருந்தேன். சில விஷயங்கள் பாடம் செய்கின்றீர்கள், உங்களுக்கு எங்கிருந்து நிதி வருகின்றெல்லாம் சொல்லி கேட்டிருந்தேன். இருந்தாலும் அவர் அதுக்குரிய பதிலை அழைத்திருந்தார். தன்னுடைய சொந்த முயற்சி என்று கூறியிருந்தார்.
நான் உங்கள் ஆசிரியரிடம் சொல்லியிருந்த இந்த விடயங்களை அந்த சொந்த முயற்சியினால் தான் உழைத்து தன்னுடைய முயற்சியினால் இவ்வாறான ஏழை பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பயன்பு சேர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய துணைவியாரை வளைத்துக் கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். உண்மையில் ஒரு பாராட்டக்கூடிய விடயம். நாங்கள் சந்தோஷமானவர்கள் நாங்கள் பாராட்ட வேண்டிய விடயங்கள். இவ்வாறானவர்கள் இடைமறை காயாக இருக்கின்ற வேளையில் அவர்கள் சமுதாயத்தில் வெளிச்சத்தை கொண்டு வரப்பட வேண்டும். இவை முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. என்று சொன்னால் நான் அந்த கடனி சம்பந்தமான வகையில் பல இடங்களில் தலை வைத்திருக்கின்றேன். அந்த தலை வைத்தெல்லாம் நானாக தலையை பின்னால் இழுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்பட்டிருந்தது. என்று சொன்னால் கட்டாய தேவை. இன்றும் கூட ஒரு விடயத்தை நான் வலயத்துக்கு அனுப்ப வேண்டும். அனுப்புவதற்கு 2:30 பிற்பாடு தான் அது வேறொருவிடம் கொடுத்து தான் நாங்கள் வீட்டுக்கு சென்று தான் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அவ்வாறான துர்ப்பாக்கிய நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய விடயங்கள் சொல்லத்தான் நான் வேண்டும். நான் இங்கும் அதை பின்னிக்க மாட்டேன். இந்த கிராமத்தில் பல பிரமுகர்கள் பல தரவந்தர்கள் இருக்கின்றார்கள். அவரிடம் நான் பல ஒழுங்குமுறையாக சில தேவைகளை கேட்டிருந்தேன். இதுவரைக்கும் என்னுடைய கடமை கையில் எதுவுமே சேர்ந்தபாடு இல்லை. நான் கவலைப்படவில்லை. இருந்தாலும் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற வகையில் எங்களுக்கு உண்டாவது இருந்தால் அந்த செயற்பாடு சிறப்பான முறையில் அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இங்கு குறிப்பிடக்கூடிய முக்கியமான விடயம் என்று சொன்னால் அவர் சிவானந்தம் அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியினால் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார். எங்களுடைய ஆசிரியர்களை அனுப்பி எங்களுடைய அபிவிருத்தி உத்தியவர்கள் முன்பு கூறுகின்றார், நாங்கள் சென்று கேட்டு வருகின்றது சார்ன்னு சொல்லி. உண்மையில் நான் நேரடியாக தொடர்பு கொண்டேன். அந்த வலையமைப்பு கவரேஜ் இல்லாதனாலே போன் தொடர்ச்சியாக வரையில் வேலை செய்ய முடியாமல் போய்விட்டது. நான் மட்டக்களப்பிலிருந்து பல தடவையில் கலைஞர் என்னிடம் ஒரு மெசேஜ் போட்டு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டோம். இருந்தாலும் அவர் கேட்டு நான் நினைக்கின்றேன் கடந்த புதன்கிழமை என்று நினைக்கின்றேன் அவர் கேட்டிருந்தார்கள். வெள்ளிக்கிழமை அவர் கடிதத்தை மறுநாளே அதுக்குரிய கடிதத்தை கோரல் படிதத்தை கேட்டிருந்தார். உடனே கொடுத்து அனுப்பியிருந்தேன். நேற்று வழங்குவதாக கூறியிருந்தார். நான் தான் இன்று அதை மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னால் அவசரமாக சில விஷயங்கள் நான் செய்ய முடியாது. இருந்தாலும் இன்று என்று நான் மாற்றியிருந்தேன். அந்த அளவுக்கு துரிதமான முறையில் விவேகமான முறையில் தன்னுடைய செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார். மீண்டும் அவருடைய பாடசாலையின் சார்பாக பாடசாலையுடைய சமூகம் சார்ந்த நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளை என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அவருடைய சொந்த முயற்சி, சொந்த செயற்பாடு, சொந்த காரியம், அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. திருவள்ளுவர் கூறுகிறார், உண்மையிலே கல்விப்பணி அறப்பணி அதற்கு உன்னை ஒப்படை என்று சொல்லியிருந்தார். செய்து கொண்டிருக்கின்றார். அதுக்கு நாங்கள் சமூகத்தில் சேர்க்கின்ற எங்களை போன்ற இவருடைய உதவியினை பெறுகின்றவர்களும் சேர்ந்து அவர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் இதையும் விட சிறப்பான முறையில் அவர்கள் சேவையை ஆற்றுவதற்கு என்னுடைய எல்லாமல்ல இறைவனுடைய அருளும் ஆசை இவர் கிடைக்க வேண்டும் என்ற வேளையினால் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இங்கு காணக்கூடிய ஒரு விடயம், அவருடைய அறக்கட்டளை அமைப்பினுடைய உறுப்பினரை முன்பு வந்திருந்தார்கள். அவர்கள் 2 பேர் அங்கே வந்திருந்தார், கேட்டில் வந்திருந்தார்கள். அவர்கள் யார் என்று கேட்டிருந்தேன். அவருடைய அம்மா சொல்லியிருந்தார். உண்மையில் திருவள்ளுவர் கூறுகின்றார், தந்தை மகற்காட்டின் நன்றி அவையத்தை முந்தி இருப்ப செயல் என்று சொல்கின்றார். தந்தையானவர் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கைமாறு யார் என்று சொன்னால், கற்றோர்கள் இருந்த அவையிலே அந்த மகன் முதல் தலைவனாக இருந்து செயற்பட வேண்டும். இதுதான் தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய செயற்பாடு என்று கூறினார். இங்கே நடக்கின்றது. சிந்தித்து பாருங்கள். அவரை நல்ல முறையிலே பெற்று வளர்த்து படிப்பிட்டு ஏதோ அவரால் முடிந்தவரை சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய இடத்தில் மாற்றம் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த செயற்பாடு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய தலைமையிலேயே இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை இன்னொருத்தான் கொல்லரன் சொல் என்று திருவள்ளுவர் அடுத்த கட்டமாக மகனுக்கும் கூறுகின்றார். கல்விகளிலே சிறந்த பெற்றோர்கள் கல்விகளிலே சிறந்து விளங்குகின்ற சமூகம் சார்ந்த சபையிலே இந்த புதல்வனை பெற்றெடுப்பதற்கு என்ன தவம் செய்தார்களோ என்று கூறுகின்ற புகழுரை தான் அந்த தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் தேடிக் கொடுக்கின்ற ஒரு புகழுரையாக திருவள்ளுவர் கூறுகின்றார். அந்த செயற்பாடு இங்கு திரு ஆறுமுகம் அவருடைய செயற்பாட்டினால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் உள்ள நெருக்கமான பிணைப்பும் அவருடைய விவேகம் இங்கு எங்களுடைய செயற்பாடு ரீதியாக எடுத்துக்காட்டப்படுகின்றது. உண்மையில் பாராட்டக்கூடிய விடயம். எங்களுடைய கல்வி சமூகம் சார்ந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் ஆறுமுகம் அறக்கட்டளை அமைப்பினுடைய செயற்பாடுகளை சிறப்பான முறையில் ஒரு எதிர்காலத்திலேயும் சிறப்பான முறையில் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதோடு எங்களுக்கு மிகவும் துரிதமான முறையில் விரைவான முறையில் இந்த உதவியினை செய்து தந்தமைக்காக பாடசாலையின் சார்பாகவும் சமூகம் சார்பாகவும் என்னுடைய கல்வித்திணைக்களின் சார்பாகவும் நான் என்னுடைய பாராட்டுகளை நன்றிகளை கூறி மீண்டும் ஒரு தடவை என்னுடைய செயற்பாடுகளும் என்னுடைய நடவடிக்கைகளும்
சிறந்து விளங்கி இந்த ஆரம்பம் அறக்கட்டளை சுடர் அமைப்பினுடைய செயற்பாடுகள் பிரகாசிக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல இறைவனையும் பிரார்த்தித்து நன்றி கூறி முடிக்கின்றேன்.